தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு ஆவிக்குரியவர்களாக இருந்து குடும்பத்தை கட்டிக்கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கும் போது அந்த குடும்பத்திலும் கஷ்டங்கள் வரும், அந்த குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரும். அன்றந்த வாலிபர்கள் வாலிப பிராயத்துல தேவன் மீது பயபக்தியுடனே விவாக விஷயத்துல தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து திருமணத்துக்கு முன்பு அங்க ஈசாக்கு தன் மனைவியான ரெபேக்காலை பார்க்கல, இங்க ரெபேக்காலும் தன் கணவரான ஈசாக்கை பார்க்கவில்லை. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் அவர்களுடைய தாயும் தந்தையும் முடிவெடுத்து தேவ சித்தத்தின் பிரகாரம் தெரிந்து கொள்ளப்பட்ட விவாக நடைமுறைக்குள் அடியெடுத்து வைத்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் அவர்கள் விவாகத்துக்காக ஆயத்தமானார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். எப்பொழுது ரெபேக்கால் ஈசாக்கின் வாழ்க்கைக்குள் வந்தாலும் பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் ஈசாக்கு ரொம்ப துக்கத்துல இருந்தா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தாய் மரித்து விட்டார்கள். அப்படி துக்கத்துல இருந்த ஈசாக்கின் வாழ்க்கைக்குள்ளாக ரெபேக்கால் பிரவேசித்த போது ரெபேக்கால் தன் கணவனான அந்த ஈசாக்கை ஆதரித்தாள், பலப்படுத்தினாள், தைரியப்படுத்தினாள், ஆதரவாய் நின்றாள். எனவே பைபிள் அழகா போட்டிருக்கத வாசிக்கலாம். பைபிள் எடுங்க கையில. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். இன்று நாம தியானிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரியவனின் மனைவி, அதாவது ஆவிக்குரியவனின் குடும்பம், குடும்ப நடைமுறை. முதலாவதா அந்த குடும்பத்துல பிரச்சனை. எப்பொழுது தன் தாயை இழந்து துக்கத்துல ஈசாக்கு இருந்தானோ அந்த நேரத்துல ரெபேக்காள் அவன் வாழ்க்கைக்குள் பிரவேசித்த போது, ரெபேக்காலும் ஈசாக்கும் சேர்ந்தபோது அது ஈசாக்குக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தது. வாசிக்கலாம். 67ஆம் வசனம் கடைசி. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எப்போங்க அது? 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு என்னங்க அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு, வாசிங்க, மனைவியாக்கிக் கொண்டு அவளை என்னங்க அவளை நேசித்தான். துக்கத்தோடு இருந்த கவனிங்க, ஈசாக்கின் வாழ்க்கைக்குள் ரெபேக்கால் அடியெடுத்து வைத்தபோது அவள் ஈசாக்கை என்ன செய்தாள்? ஆதரித்தாள், கட்டி அணைத்தாள், நெருக்கமாக நின்றாள். அதன் விளைவாக ஈசாக்கு கொண்டிருந்த துக்கம் யாவுமே கூட மாயமாகிவிட்டது என்று நான் சொல்லும்போது உங்களில் சிலர் அந்த மாதிரி மனைவி அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பிரதர் என்று கட்டாயமாய் நீங்கள் நினைப்பீர்கள். என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, என்னோட வேதனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, என்னோட சவால்களை அவள் புரிந்து கொண்டு, என்னுடைய பலவீனத்தை அவர்கள் புரிந்து கொண்டு என்னை ஆதரித்தால் எவ்வளவு நலமா இருக்கும், எனக்கு நெருக்கமா இருந்தா எவ்வளவு நலமா இருக்கும் என்று நீ நினைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, வாசிக்கலாமா? அப்பதான் உண்மை வெளியே வரும். ரெபேக்கால் ஈசாக்கை ஆதரித்தாலாம், கூடவே இருந்தாலாம். உடனே ஈசாக்கின் இருதயத்துக்குள் இருந்த அந்த தாய் இறந்ததினால் வந்த துக்கம் எல்லாமே மாயமாகி விட்டதாம். அதுக்கு காரணம் தெரியுமா? அதே லைன்ல கொஞ்சம் முன்னாடி போய் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கே அது புரியும். அவன் அவளை, கேட்டீங்களா? மனைவி உங்களை ஆதரிக்க வேண்டும், மனைவி உங்களை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி உங்களுக்கு நெருக்கமாக இருந்து ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் போது அவங்களும் நினைப்பாங்க நீங்க அவங்கள நேசிப்பீங்கன்னு, பாத்துக்குவீங்கன்னு. நீங்க மனைவிய பாத்துக்காம, மனைவிய நேசிக்காம, மனைவிய கண்டுக்காம, மனைவி என்ன புரிஞ்சுக்க வேண்டும், மனைவி என்ன நேசிக்க வேண்டும், மனைவி எனக்கு நெருக்கமா இருக்கணும் என்று நீ ஆசைப்படுவது விருதா. ஒரு அற்புதமான தம்பதியரை பார்க்கிறோம். கணவன் மனைவியை நேசிக்கிறான், மனைவியும் கணவனை ஆதரிக்கிறாள். இது அற்புதமான குடும்ப நடைமுறை, தேவன் ஆசைப்படுகிற குடும்ப நடைமுறை. அப்படி இருந்தா நல்லா இருக்கும் சகோதரனே, சகோதரியே. இப்போ கேளுங்க, இவ்ளோ அற்புதமான அந்த தம்பதியர் வாழ்க்கையில அந்த குடும்பத்துல பிரச்சனை வந்தது. என்னங்க அது? இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில வந்த பிரச்சனை என்னவென்றால், பிள்ளைகள் பிறக்கல, கர்ப்பப்பலன் இல்ல, கர்ப்பமாக முடியல. வருடங்கள் உருண்டோடிக் கொண்டிருந்த போது அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல், ஆசை நிறைவேறாமல், நிராசை சோர்வுக்குள்ளாக இருந்தபோது, ரெபேக்கால் தள்ளாடிக் கொண்டிருந்த போது, ரெபேக்கால் அழுது கொண்டிருந்த போது, அந்த அழுகையை பார்த்து ஈசாக்கு, சேச்சே, ஒரு பக்கம் மலடி அப்படின்னு சொல்றதுனால நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், திரும்ப நீ அழுகையா? உனக்கு அழுகைய சுத்தமா என்னால தாங்கவே முடியல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சா போதும் உன்னை பார்க்கணும், அழுகைய கேட்கணுமா? இதுதானா உன்னை நான் கட்டிட்டு வந்ததுக்கு நான் படுற பாடு? அப்படி எதுவுமே சொல்லலங்க.
சில நேரத்துல பாவம், விவாகம் நடந்த பிறகு எந்த காரணம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மனைவி அழக இழந்துட்டாங்க அப்படின்னா, மனைவி கொஞ்சம் பலவீனமா இருந்தா, ஒருவேளை அவங்க தங்களுக்கு இருக்கின்ற அந்த குணத்தை, கொஞ்சம் அந்த அழகை இழந்து விட்டால் கேளுங்க, புரிந்து கொள்ள வேண்டிய கணவனாக நீ, அதாவது கொஞ்சம் அழகு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்க இஷ்டத்துக்கு நீங்க கத்தி கூப்பாடு போட்டா இழந்து போன அழகு எல்லாமே அது திரும்ப வந்துருமா? யோசிச்சு சொல்லுங்க. நீ புரிந்து கொண்டு அன்பை பகிர்ந்து தருவாய் என்றால் மீண்டும் அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள், நீ ஆசைப்படும் விதத்திலே நடந்து கொள்வார்கள். உனக்கு தன் அழகை பகிர்ந்து தர முடியுமானால் நீ கத்துறதுனால, கூப்பாடு போடுறதுனால, போயும் உன்ன மாதிரி ஒரு லூச கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நோயாளிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு சுகமில்லை, சந்தோஷமில்லை என்று நீ கத்தி கூப்பாடு போடுறதுனால மனைவியின் ஆரோக்கியம் சரியாகாது. சகோதரனே, சகோதரிய, தயவு செஞ்சு கவனிங்க. பரிசுத்த விவாகத்திலே நீ அவர்களை ஏற்றுக்கொண்ட போது ஒரு வாக்கை பண்ணியிருக்கிறான். என்னங்கது? கஷ்டத்துல, நஷ்டத்துல, மேல கீழே, அதாவது வியாதியில, இதுல எது வந்தாலும் உன்னை நேசிப்பேன், பார்த்து கொள்வேன், சாகுற வரைக்கும் உனக்கு நெருக்கமா இருப்பேன் என்று வாக்கு பண்ணின பின்பு கொஞ்சம் ஆரோக்கியம் சரியில்லைனா, அல்லது பொருளாதார நிலைமையினால் கணவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்தல அப்படின்னு சொல்லி, அவர் சம்பளம் பத்தலன்னு சொல்லி, சடனா வேலை போயிருச்சுன்னு சொல்லி, அதன் விளைவா குடும்பத்துல பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அப்படியே கணவரை கண்ட மேனிக்கு திட்டுறது, போய் ஒன்ன மாதிரி ஒன்னுத்துக்கு உதவாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வேலை இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சம்பாதிக்க முடியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி என்று சொல்லி கணவரை திட்டுறது எது வரைக்கும் அது நியாயம்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. கணவர் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிச்ச போது நீங்க பாராட்டினீங்களா அவரை? போய் உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன், சௌக்கியமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், உன்ன மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறது எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு சொன்னீங்களா? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, எனக்கு எந்த மாதிரி கணவர் கிடைச்சிருக்கிறாரு தெரியுமா, எந்த கஷ்டமும் இல்லாம, ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னியா? நீயே நல்லா பாத்துக்கிட்ட போது, நல்லா சம்பாதிச்ச போது கேளு, அப்போ ஒன்னும் சொல்லல. ஆனா இப்போ வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு, சம்பளம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி, உத்தியோகம் போயிருச்சுன்னு சொல்லி, பினான்சியலா கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி அந்த கணவர் அப்படியே இஷ்டத்துக்கு பேசுனீங்க அப்படின்னா, அவர் எங்க போய் தன் வேதனையை சொல்ல முடியும்? எங்கே ஆதரவை அவர் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பக்கம் வீட்டுக்கு வெளியே பினான்சியல் ப்ராப்ளம்ஸ், கேட்கிறவங்க, கூப்பாடு போடுறவங்க, கத்துறவங்க, அசிங்கப்படுத்துறவங்க, இவங்க எல்லாரும் எதிர்கொண்டு வீட்டுக்கு வரும்போது உன்னுடைய பேச்ச அவர் தாங்க முடியாம, நீ கத்துறத தாங்கவே முடியாம, சத்தத்தையே தாங்க முடியாம, அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? இந்த வேதனைய தாங்க முடியாம அநேக நேரங்களிலே கணவர் குடிக்க ஆரம்பிக்கிறார். கணவர் எங்கேயாவது ஆதரவு கிடைக்குமா, யாராவது ஆதரிப்பார்களா என்று சொல்லி பணம் கொடுத்து வேசிகளுக்கு பின்னால் போகிறார்கள், தங்களை விற்று போடுகிறார்கள். எத்தனை பேர் இப்படி இல்ல சகோதரனே, சகோதரிய? குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். குடும்பம்னு வந்த பிறகு கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வரும்போதுதான் நீ எவ்வளவு நல்ல கணவனோ, அந்த கஷ்டங்கள் வரும்போதுதான் நீ எவ்வளவு அற்புதமான இல்லத்தரசியோ அதை நிரூபிப்பதற்கு தேவன் உனக்கு தந்திருக்கிற ஒரு அவகாசம். அச்சு அசலான ஆவிக்குரிய நடத்தை, அச்சு அசலான அந்த அன்பும் பாசமும், நேசமா இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், காமிக்கக்கூடிய சமயம் என்று ஏதாவது இருக்குமா என்றால், கணவன் பினான்சியலாக தவிக்கும் போது, மனைவி ஆரோக்கியத்தை இழக்கும் போது, அதுதான் அச்சு அசலான நேரம். நீ எப்பேற்பட்ட நல்லவனோ, நீங்க எப்பேற்பட்ட நல்லவங்களோ அதை நிரூபிக்க முடியும். நல்ல நாட்கள் விரைவிலேயே வரும். தைரியமாயிருங்க. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய சந்நிதிக்கு நாங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கிறோமோ எங்களுக்கு தெரியும் அப்பா. எங்களைக் காட்டிலும் அதிகமாய் உமக்கே தெரியும். எனவே திட்டவட்டமாக, மிக தெளிவாக எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்தால், வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்தால், ஆண்டவரே, உலகத்துல எல்லோருக்கும் வருகின்ற கஷ்டங்கள்தான், சிரமங்கள்தான், பாடுகள்தான் எங்களுக்கும் வரும். ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர். நீர் எங்க கூட இருந்தால், எங்களுக்கு துணையாக நீர் இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. அந்த மழையின் தாக்கம் எங்கள் மீது வராமல் நீர் காத்துக்கொள்வீர். அப்பா, நீர் அதிக வல்லமையுள்ள ஒரு தேவனப்பா. தேவை என்றால் மழையை நிறுத்தி விடுவீர். தேவை என்றால் எழும்பி அடிக்கின்ற சமுத்திரத்தை அமழ்த்தி விடுவீர். அல்லது உமது செட்டையின் கீழ் எங்களை பார்த்துக் கொள்வீர். உம்மை நாங்கள் தேடினால், உம்முடைய சந்நிதியில் முழங்காலில் நின்றால், உமது செட்டையின் கீழிருக்கிற எங்களை பார்த்துக் கொள்வீர். சாத்தான் கொண்டு வருகின்ற அபாயங்கள், ஆபத்துக்கள்
எங்களுக்கு எந்த தீங்கையும் கொண்டு வராமல் முதுசெட்டையின் கீழ் எங்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளக்கூடிய பெரிய தேவன் நீர். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை விசுவாசித்து நாங்கள் வளர பலனை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.